واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்திய, நமக்கு பிரித்து காட்டிய அந்த ஒரு பாதை இருக்குது இல்லையா? மா அன அலைஹி அல் யௌம வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த பாதையில் இருக்கின்றோமோ அந்த பாதை தான் ஈடேற்றம் தரக்கூடிய பாதை. அந்த பாதைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் சலஃபு சாலிஹீன்களுடைய மன்ஹஜை பின்பற்றக்கூடியவர்கள். ஆமா, அந்த சலஃப் அப்படிங்கிற டெர்மினாலஜி, அந்த ஒரு வார்த்தை சலஃப் அப்படின்னு இருக்குது, சலஃபிகள் அப்படின்னு இருக்குது. இன்று பொதுவாகவே தமிழ் முஸ்லிம் சமூகத்திலேயும் சரி, முஸ்லிம்கள் அளவிலேயும் சரி, சலஃபிகள் என்றாலே ஏதோ எக்ஸ்ட்ரீமிசம், அடிப்படைவாதிகள், பழமைவாதிகள், அவர்கள் ஏதோ வன்முறை விரும்பக்கூடியவர்கள், இந்த காலத்திற்கேற்ப மாறாதவர்கள், இப்படி போன்ற சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. இது யதார்த்தத்தில் இது விமர்சனங்களா இல்லை இது நாம் சத்தியத்தில் தான் இருக்கின்றோம் என்பதற்கு ஒரு ஆதாரமா? சலஃப் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் என்ன? சலஃபி என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம்? முதல்ல நம்ம சலஃப், சலஃபி, சலஃபியா இந்த வார்த்தைகளை பத்தி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சலஃப்ங்கிற ஒரு அரபு வார்த்தை, நம்முடைய உலமாக்கள் மிக தெளிவாக அதை விளக்கி இருக்கிறாங்க. அரபு மொழியில முன் சென்று விட்ட, இறந்து விட்டவர்களை அந்த வார்த்தை குறிக்கும். நமக்கு முன்னாடி எது முந்தி போயிடுச்சோ அது எல்லாத்தையும் அது குறிக்கும். அது மனிதர்களா இருக்கலாம், ஒரு அமலாக இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அப்போ நம்முடைய அந்த அரபு மொழி ரீதியான வார்த்தைப்படி முன் சென்றவர்களை குறிக்கும் போது முன்னோர்கள்ங்கிற கருத்து. ஆனா ஷரியத்துல அஸ்ஸலஃப்ங்கிற வார்த்தை முதலில் ரசூலுல்லாவையும் சஹாபாவையும் குறிக்கும். ரசூலுல்லாவையும் குறிக்கும், சஹாபாவையும் குறிக்கும். ரசூலுல்லாவை எப்படி குறிக்கும் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சலஃப்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல இருக்கிறாங்க, மற்றவர்கள் இருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து ரசூலுல்லாஹ் நிஅமஸ் ஸலஃப் அன லக்கி, உனக்கு நான் மிகச்சிறந்த சலஃப்னு சொன்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ மௌத்தின் நேரத்தில் இருந்தாங்க. மௌத்துக்கு முன்னாடி உனக்கு முன்பு நான் போய்விடுவேன், பிறகு நீ என்னிடம் வருவ, அதாவது நீ எனக்கு பிறகு நீ தான் அடுத்து இறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லும் போது நிஅமஸ் ஸலஃப், சிறந்த சலஃப் தான் சொல்றாங்க. அப்ப அங்க ரெண்டு கருத்து இருக்குது. ஒண்ணு, மொழி ரீதியா ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை பற்றி முன்னறிவிப்பாக ரசூலுல்லாஹ் முன்னாடி போகக்கூடியவங்க, அதை இறந்து போகக்கூடியவங்க அப்படிங்கிற செய்தி அங்க வந்து. ரெண்டாவது கருத்து என்ன கேட்டா, நிஅமஸ் ஸலஃப்னு சொல்றப்பதான் அங்க செய்தி அது ஷரியத்துடைய கருத்து. நிஅமஸ் ஸலஃப்னா, சலஃப்ல நல்லவர்கள் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்கல்ல. இறந்து விட்டவர்களை நல்லவர்களும் உண்டு, கெட்டவங்களும் உண்டுதான் உலகத்துல. ஆனா சிறந்த மக்கள் அப்படின்னா யார் வருவா? முதல்ல ரசூலுல்லாஹ் தான் வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறைய சலஃப் இருக்கிறாங்க, அன்பியாக்கள் எல்லாருமே. சரியா? இத்தபி மில்லத்தை இப்ராஹிம், நபியே இப்ராஹிமுடைய மில்லத்தை பின்பற்றுங்க. அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சலஃப் தான். ஆனா இந்த உம்மத்திற்கு முதல்ல யாரு சலஃப்னா, ரசூலுல்லாஹ் தன்னையவே நிஅமஸ் ஸலஃப், மிகச்சிறந்த மிக அருமையான சலஃபாக, அழகான சலஃபாக ரசூலுல்லாஹ் தன்னை முன்னிறுத்துறாங்க. அப்ப இது ஷரியத் ரீதியான வார்த்தையாவும் நம்ம விளங்க முடியும். ஏன்னா ரசூலுல்லாஹ்விடம் இருந்துதான் சிறப்பை நாம அறிந்து கொள்ள முடியும், சிறந்த அக்கீதாவை அறிந்து கொள்ள முடியும், சிறந்த வாழ்க்கை அறிந்து கொள்ள முடியும், சிறந்த கொள்கை அறிய முடியும், சிறந்த குணநலன்களை அறிய முடியும். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் சரி, அங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் சரி, சஹாபா எல்லோருக்கும் சரி, அவங்களுக்கு பின்னாடி இந்த தாபிஊன், தபோ தாபியின் அவங்களுக்கும் சரி, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம இருந்தாலும், நமக்கு பின்னே வரக்கூடியவங்களா இருந்தாலும், முழு உலக மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு பார்த்தா ரசூலுல்லாஹ் தான் முதல்ல சலஃப், மிகச்சிறந்த சலஃப். ஏன்னா பின்பற்ற வேண்டிய சலஃபை பின்பற்றணும்னு சொல்லும் போது இன்னைக்கு நிறைய டிஎன்டிஜே இந்த மாதிரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வட்டத்துல பிஜேஎட் கல்வியை படிச்சுட்டு அதன் மூலமா தவறாக சலஃபை விளங்கி இருக்கிறவங்க, சலஃபிகளை விளங்கி இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவங்க சலஃப்னு சொன்னா யாரோ ஒருத்தரை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அல்லது சஹாபாக்கள்னு சொல்லிட்டு குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரா மாறா சஹாபாக்களுடைய சொந்த சுயமான கருத்துக்களை
அல்லது மார்க்கம் அல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தின் பேர அவங்க சொன்னதாக அவங்க நம்பிக்கொண்டிருக்கிற விஷயத்துல நாம பின்பற்றுவதா அவங்க விளங்குறாங்க. இது ஒரு மிக தவறான புரிதல். அப்ப இங்க இருந்தே அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. முதல்ல சலஃப்னா யார சொல்லணும்? முதல்ல ரசூலுல்லாஹ் தான். ஏன்னா நமக்கு முன் சென்றவங்க அவங்களதான் முதல்ல, அவங்கதான் நபி, வஹி அவங்களுக்கு தான் இறங்குச்சு. அப்ப அந்த வஹி இறக்கப்பட்ட இறுதி நபி காத்தமுன் நபியிடமிருந்து இந்த மார்க்கத்தை சரியான முறையில் எடுத்துக்கொள்வதுதான் சலஃப்களுடைய வழிமுறை. சரி, அதை முதல்ல யார் எடுத்தாங்க அப்படின்னா சலஃப் எடுத்தாங்க. அது யாரு அப்படின்னா அந்த ரசூலுல்லாவோட யார் இருந்தாங்க, யார் அவங்களை ஈமான் கொண்டு இருந்தாங்க, யார் அவங்கள்ட்ட மார்க்கத்தை படிச்சாங்க, யார் அவங்கள்ட்ட ஈமான படிச்சாங்க, யார் அவங்கள்ட்ட இஸ்லாம படிச்சாங்க, யாரு இஹ்சான படிச்சாங்க, அவங்க யாரு? அஸ்ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். நபி தோழர்கள். இப்ப நபி தோழர்கள் யாராவது இருக்கிறாங்களா நமக்கு உயிரோட? இல்ல, முன் சென்று விட்டவங்க, இறந்து விட்டவங்க, சலஃப். அப்ப முதல் தலைமுறை சமுதாயம் தான் சலஃப்ங்கிற வார்த்தைக்கு முதல்ல உரிமை உள்ளவர்கள். அந்த முதல் தலைமுறையில முதலில் அதுக்கு தகுதியும் உரிமையும் அந்த தலைமுறையை சிறந்த முறையில் உருவாக்குனது யாரு? யார் வழியாக அல்லாஹ் தஆலா வஹி இறக்கினானோ அந்த நபி தான் அந்த பொறுப்பை நிறைவேற்றியவர். ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த நபியை அனுப்பியது எதற்காக? இதற்கு தான். ஹுவல்லதி ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக். அவர் எப்படிப்பட்டவர்னா அல்லாஹ்வின் ரசூலாக வந்து சத்தியத்தின் மார்க்கத்தை கொண்டு வந்தார். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர் அல்லாஹ்வின் வசனங்களை ஓதி காட்டினார், அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தப்படுத்தப்பட்டது யாருக்கு? நேரடியா ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவுல சஹாபா. அப்ப அந்த தலைமுறை மிகச்சிறந்த, ஆகவேதான் ஹைருன் நாஸ், மனிதர்களிலே சிறந்தவர்கள், சாதாரணமானவங்க இல்ல, எல்லா மனிதர்களும் சிறந்தவர். ஹைருன் நாஸி கர்னி, ரசூலுல்லாஹ் சொல்ல என் தலைமுறைங்கிறாங்க, என்னுடைய கர்ன் அப்படிங்கிறாங்க. அப்ப என் தலைமுறைன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அதுல முதல்ல வந்துட்டாங்க. சலஃப்ல அவங்க தான் முதல்ல, அடுத்து அவங்களோட இருக்கிற சஹாபா. அப்ப சிறந்த தலைமுறை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்களே அவங்க தான் முதல் சலஃப். இந்த சலஃபை பின்பற்றி அடுத்த தலைமுறை சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அதுக்கு அடுத்து வருகின்றவர்கள், அவர்கள் சிறந்தவர்கள், அவர்கள் தாபிஊன்னு சொல்றோம். இந்த தாபிஊங்கிற வார்த்தையிலிருந்தே நம்ம ஒரு தெளிவை எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா இந்த சலஃபை அவங்க பின்பற்றினால்தான் தாபி. சலஃபை அவங்க பின்பற்றாம இருந்தா அவங்க தாபிஊனா சொல்ல மாட்டோம். தாபிஊனாவை பின்பற்றியவர்கள். அப்ப யாரை பின்பற்றினார்கள்? ரசூலுல்லாவையும் சஹாபாவையும் அவர்கள் பின்பற்றினார்கள். ரசூலுல்லாவிடமிருந்து இந்த தீன சரியான முறையில் கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அடுத்த தலைமுறையாக இருந்த ரசூலுல்லாவை காணாத, நேரில் பார்க்காத ஒரு தலைமுறைக்கு தீனை கற்றுக் கொடுக்குறாங்க, குர்ஆனை ஓதி கொடுக்குறாங்க, அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க, ஹதீஸ்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நேரடியா கல்வி படித்தவங்க அவங்களை பின்பற்ற தொடங்கினாங்க. அவங்கதான் தாபி. அடுத்த சலஃப் அவங்களும் இறந்துட்டாங்களே, அதெல்லாம் அவங்களும் சலஃப் தான். அதுக்கு அடுத்தது இவங்கள்ட்ட வந்து மார்க்கத்தை படிச்சுக்கிட்டாங்க அக்பர் தாபி, தபவு தாபி. அதாவது பின்பற்றியவர்களை பின்பற்றியவர்கள் யாருன்னு கேட்டா சஹாபாவை பின்பற்றிய தாபியூன், இரண்டாவது தலைமுறை, அவங்களதான் பின்பற்றியவர்கள். அதற்கடுத்து இவங்களை பின்பற்றி அதே வழிமுறையில வந்தவங்க தான் தபவு தாபி. அப்ப இவங்க மூன்றாவது தலைமுறை. சும்மல்லதீன யலூனஹும். திரும்ப ஹதீஸ்ல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் போன்ற நிறைய முஹத்தீஸ்கள் ஆதாரபூர்வமா பதிவு செய்திருக்க இந்த ஹதீஸ் ஹைருன் நாஸி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். அப்ப மூன்று தலைமுறை. முதல் தலைமுறை சலஃபு தான், இரண்டாவது தலைமுறை இந்த சலஃபை பின்பற்றியதுனால அவங்களும் நமக்கு சலஃபு தான், மூன்றாவது தலைமுறை இந்த சலஃபை இதே வழிமுறைப்படி பின்பற்ற அவங்களும் சிறந்த சலஃபு தான். இந்த மூன்று தலைமுறை சலஃபு தான். ஆனா முதல் தொடங்குது ரசூலுல்லாஹ்விடம் இருந்து சஹாபாவிட்ட. ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு சலஃபை உருவாக்கி விட்டாங்க. ஏன்னா அவங்க இருந்து நேரடியா படிச்சவங்க சஹாபாக்கள் தானே, அவங்கதான் முதல் இடத்துல. ஏன்னா அவங்களைத்தான் அல்லாஹ் தஆலா முதல் இடத்துல வைத்து புகழ்ந்திருக்காங்க. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. இங்க இந்த ஆயா அஸ்ஸலஃப்ங்கிறதுல முதல்ல யார சஹாபான்னு சொல்றோமே அவங்கள ரொம்ப தெளிவா குறிப்பிடுது. அல் முஹாஜிரூன் அல் அன்சார். ஏன்னா இவங்க ரெண்டு இதுலதான் சாபிகூன். சரி, இவங்களோட முடிஞ்சிருமானா? இல்லைங்கிறத தான் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அவர்களை இஹ்சானோடு பின்பற்றியவர்கள். இஹ்சான் என்றால் நல்ல முறையில், மன தூய்மையான முறையில்.
இந்த மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறைப்படி. ஏன்னா அவங்க சாபிக்கூனா இருந்தாங்க, முந்தியவர்கள், இஸ்லாமில் முதலாவதாக முந்திக் கொண்டவர்களிலும், சரியா? அப்புறம் அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும். அப்போ இவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க, முதல் தலைமுறை மக்கள். இவங்களை பற்றி தப்பான குரோதமான எண்ணங்கள் இல்லாம, அவங்களை பற்றி இல்லாத பொல்லாத பேசாம, அவங்களுடைய குறைகளை விமர்சனம் செய்யாம, பகிரங்கப்படுத்தாம, அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்து, அவர்களை உண்மையாக நேசிச்சு, அவங்க மீது உண்மையான பிரியம் கொண்டு, அவங்க இந்த தீனுக்கு செய்த தியாகங்களை மதித்து, இந்த தீனை அவங்க மிகச்சிறந்த முறையில புரிந்திருந்தவங்க அப்படிங்கிறது உண்மையாக நம்பி, இப்படியெல்லாம் ஒருத்தர் மனசுல கொள்றத இஹ்சான். அப்படி அந்த நம்பிக்கையோடு அல்லதீன தபஊஹும், அப்படி அந்த நம்பிக்கையோடு அவர்களை பின்பற்றணும். அப்ப என்ன, சாபிகூன்ல முஹாஜிர்கள்லயும் அன்சாரிகளையும் இருக்கிறாங்க, அல் அவ்வளவுலையும் மத்தவங்க எல்லாருக்கும் பின்னாடி தானே. அல் அவ்வளவுன்னு முதல்ல ஆளு அவங்கதான். ஏன்னா தாபியவங்கள் அல் அவ்வளவுன்னு இல்ல, தபு தாபின்னு அவங்க அல்ல அவ்வளவுன்னு இல்லை, அவங்களாம் 2வது சாரம் 3வது சாரம், அவங்கள பின்பற்றி வந்தவங்க. அப்ப முந்தி கொண்டதுல முதல்ல முஹாஜிர்கள், அதுக்கடுத்த அன்சாரிகள், அப்புறம் அவர்களிலேயே மிகச்சிறந்த அடுத்தடுத்த தலைமுறை, அதாவது அடுத்தடுத்த மக்கள் சஹாபாவிலேயே முதல்ல பத்ரி யுத்தத்துல கலந்து கொண்டவர்கள், அவருடைய அந்தஸ்து தனி. அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டான். முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவங்க. சரி, அவர்கள ஒருத்தர் மீது ஒரு நிஃபாக்கை ஒருத்தர் குறை சொன்னா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முன்பின் மன்னிக்கப்பட்டவர் அப்படின்னா, யாரும் அவர்கள் மீது எந்த நிஃபாக்கையும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதான் இஹ்சான். ஆயத்துல் முனாஃபிகி புகுதுல் அன்சார். ஆமா, அப்போ முனாஃபிக்களுடைய அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது. அப்ப இந்த வெறுப்புலாம் இல்லாம இருக்கிறது அதான் இஹ்சான். இஹ்சானோடு பின்பற்றும். இப்ப இந்த இஹ்சானோடு பின்பற்ற வேண்டும்னு சொல்றவங்க சலஃபிகள். فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا.